டிஆர்பி சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது என்னென்னா, கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் போடும்போது பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சி போடுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த 4000 வேக்கன்சி ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்கன்னா 4000 மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்லேருந்து கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்க வேலையை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம் தான், ஆனால் இது வந்து அன்குவாலிஃபைடு எடுப்பாங்களா இல்லை குவாலிஃபைடு எடுப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்க. இதில் 2 முரண்பாடு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, ஏற்கனவே வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் நெறிமுறைப்படி, அதாவது அவங்களுக்கு வழிகாட்டுதல் நியமன நெறிமுறையின்படி பார்த்திங்கன்னா, புதுசாக வந்து இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா அவங்கள வந்து சர்டைன் குவாலிட்டியோட உள்ளே வந்துட்டுருக்கவங்க, அதாவது வந்து குவாலிட்டி இன் த சென்ஸ் யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ அந்த விதிகளின்படி இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. கடந்த 2018 தான் இது மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து யூஜிசி தகுதிகளின்படி இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே கெஸ்ட் லெக்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்படியே நிறுத்தப்பட்டது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா 1895 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க 2018 சொல்லப்பட்ட நெறிமுறையின்படி இது வந்து நாங்கள் நியமனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதில் வந்து யாருமே வந்து யூஜிசி விதிமுறைகளின்படி இல்லாமல் இருக்கிற யாருமே வந்து பணியமர்த்தப்படவில்லை. ஆனால் பழைய நெறிமுறைகள் படின்னு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், கடைசியாக வந்து ஒரு 5 பேர் இது உங்களுக்கு நான் இதுலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்களேன். நெறிமுறைகளின்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே 2018, அதாவது சொல்லப்போனால் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் பெறுறதுக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. 31/8/2018 படி பார்த்திங்கன்னா கல்லூரிகள் இதில் வந்து உள்ள ரூல்ஸ் வந்து டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒப்பளிக்கப்பட்ட இடத்த தாண்டி வந்து எவ்வளோக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அதை தாண்டி வந்து கெஸ்ட் லெக்சர் வந்து அலாட் பண்ணி அவங்கள வந்து நியமனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும், அது மாதிரி மாதிரி விண்ணப்ப படிவத்தை வந்து தகவலை கொடுக்கணும். அது மாதிரி வந்து பிஹெச்டி, அவங்க எம்ஃபில், இது முதுகலை பட்டத்தில் அவங்க பெற்ற மதிப்பெண், இதெல்லாம் நகல்லாம் வந்து மாதிரி படிவத்தில் அவங்க இறக்கணும். அது மட்டும் இல்லாமல் 55% எம்ஃபில் இல்லைனா பிஹெச்டி பட்டத்தில் அவங்க வந்து பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி வந்து பணியமர்த்துறதுக்கு முன்னாடி அவங்க அரசு கல்லூரிகளில் முன் அனுபவம் உள்ள பணிநாடுகளாக இருந்தாங்கன்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதே மாதிரி பணியமர்த்தத்தில் எம்ஃபில் பட்டத்தோட ஸ்லெட்டு நெட்டு இதை பாஸ் பண்ணியிருக்கிறவங்க, பிஹெச்டி பட்டம் இருக்கிறவங்க டிசைரபிள். அதுவும் இல்லாமல் அவங்க கொண்டு வர நேர்காணலுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அந்த விண்ணப்பதாரருக்கு வந்து எந்த ஒரு டிஏடிஏ நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் முதல்வர், மூத்த பேராசிரியர் ஒரு குழு நியமித்துப்பாங்க. தொகுப்பூதியம் பொறுத்தனா பார்த்திங்கன்னா 15,000க்கு மிகாமல் பணியமர்த்தப்படும் ஒவ்வொரு கௌரவ விரிவுரையாளருக்கும் வழங்கப்பட வேண்டும். இதற்காக அவங்க வருவாய் விலை ஒட்டிய பற்று சீட்டு கொடுக்க வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்கள் அவர்கள் விவரங்களை வந்து சார்ந்த கல்லூரிகளுக்கு தெரியப்படுத்தும். தற்போது பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர்கள் பணியேற்கும் நாள் அன்றோ அல்லது இடமாறுதல் மூலமாக அப்பணியிடம் நிரப்பப்பட்டாலோ அல்லது கல்லூரியின் கடைசி வேலை நாள் அன்றோ இவற்றில் எது முந்தையதோ அன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தும் நாள் அன்றை கௌரவர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புது ரெக்ரூட்மெண்ட் போட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணுறவங்க அன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு இவங்களுக்கு வேலை இல்லை. ஒன்று இதுதான் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடமாறுதல். இப்போ சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மூலமாக போட்டு வந்து புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த துறையிலையோ அந்த கல்லூரியிலையோ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வந்து வெளியேற்றப்பட வேண்டும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியின் கடைசி வேலை நாள் என்றைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேவோ அன்னைக்குள்ள கணக்குப்படி அன்னைக்கு வந்து அவங்க நீக்கப்பட வேண்டும். அது இந்த நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்றாங்க. இப்படி கௌரவ விரிவுரையாளர்கள் முறையான நியமனத்துக்காக எந்த வித உரிமையும் கோர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்படுகையில் மேற்கொண்ட நெறிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இதில் எந்த புகாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இதுக்கு முதல்வர் தான் முழு பொறுப்பு ஆவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து நிர்வாக நலன் கருதி பணியமர்த்தப்படும் கௌரவ வீரர்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்க இல்லை விசாரணை குழு பரிந்துரைப்படி அவசியம்னா அவங்கள பணியிலிருந்து விடுவிக்க கல்லூரி முதல்வருக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ டிஆர்பி மூலமாக முறையான உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படும். அதுக்கு சப்போஸ் இப்போ ஒரு டவுட்டே சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ சப்போஸ் அவங்க ஜாயின் பண்ணாலுமே யார் போகிறது,
அப்படிங்கிறது ஒரு சீனியரா, ஜூனியரா, இல்லை குவாலிஃபைடா, அன்குவாலிஃபைடா, இல்லை யூஜிசி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்களா, இல்லை இவங்கள பிஹெச்டி நெட் செட் முடிச்சிருக்காங்களா, இல்லை பிஹெச்டி மட்டும் முடிச்சிருக்காங்களா, இப்படி நிறைய கேள்விகளுக்கு தான் அவங்க ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர் கேட்கும்போதே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு டிஆர்பி மூலமாக உதவி பேராசிரியர்கள் நியமனம் அந்த எண்ணெய்க்கு சேர்றாங்களா, கௌரவர்கள் பணி நீக்கம் சூழல் ஏற்பட்டால் அக்காணி பணியிடங்களில் சுழற்சி 1 சுழற்சி 2 இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கௌரவர்களை ஒரே அழகாக கொண்டு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 2 இருக்குங்க இல்லையா. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியோட கேட்டு கீழே இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா ஷிஃப்ட் 2ல் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் அதுக்கும் சேர்த்து தான் இந்த ஏற்கனவே சொன்ன பதில் எதுன்னு சொல்லி தான் இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். சுழற்சி 1 சுழற்சி 2 இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கௌரவர்கள் ஒரே அழகாக நியமனம் செய்யப்படும் பொருட்டு 2 ஷிஃப்ட்டையும் ஒன்றா சேர்த்து, அதாவது இப்போ ஷிஃப்ட்டு 1ல் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கல்லூரிலையும் பொதுவாக என்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக வந்து நிறைய கல்லூரியில் என்ன இருக்குன்னா, சீனியர் மோஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க ஷிஃப்ட் 2ல் இருப்பாங்க, சீனியர் மோஸ்ட்டு. அது மாதிரி வந்து ஜூனியர் மோஸ்ட் வந்து ஷிஃப்ட் 1ல் இருப்பாங்க. கடைசியாக ஜாயின் பண்ணவங்க அந்தந்த ஆர்டர் படி இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கல்லூரிகளையும் துறைகளையும் பார்த்திங்கன்னா இந்த ரீதியாக இருக்கும். சில சமயம் ஷிஃப்ட் 1ல் இருக்கிறவங்கள ஷிஃப்ட் 2ல் போட முடியாது, சில நேரம் ஷிஃப்ட் 2ல் இருக்கிறவங்க ஷிஃப்ட் 1ல் வைக்க முடியாதுங்கிற சூழல் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ ஷிஃப்ட் 2ல் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஷிஃப்ட் 1ல் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டையுமே ஒரு யூனிட்டாக நீங்கள் வச்சு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இந்த ரெண்டையுமே ஒரே யூனிட்டாக வச்சு இந்த 2 யூனிட்டையுமே அதில் யார் கல்லூரியில் சேர்ந்ததில் இளையவர் ஜூனியர் யாரோ அந்த ஜூனியரை வந்து அவங்க நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு இன்னொரு டவுட் வரும். இப்போ ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து 1895 கௌரவ உரையாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட குவாலிஃபிகேஷனில் பிஹெச்டி முடித்த குவாலிஃபிகேஷனில் இருப்பாங்க. அப்படி பிஹெச்டி முடித்த குவாலிஃபிகேஷனில் இருக்கும்போது அப்படி கௌரவ உரையாளர்களை இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே ஜூனியர் மோஸ்ட்டில் இருப்பாங்க. சரி, அப்போ வந்து அந்த சூழல் வருமானா இப்போ வந்து 2018க்கான சூழல் வரைக்குமே வந்து இதை ரூலாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து புதுசாக நீங்கள் வந்து நீக்கம் செய்யணும், இல்லைன்னா வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வர்றாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல காலி பண்ணிடம் இருக்குது. அதை தாண்டி வந்து ஒர்க்லோடு தாண்டியான நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறாங்க. சப்போஸ் அப்படி வந்தால் ஒன்று புதிய நெறிமுறைகள் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா ஜூனியர் மோஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்கள நீக்கலுங்கிற இந்த பழைய அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜூனியர் அதாவது பணியில் சேர்ந்தவங்களாம் அங்கே கல்லூரிகளில் நீங்கள் வந்து இந்த முதல்ல நான் ஒரு கமெண்ட் கேட்டு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஷிஃப்ட் 2லையோ இல்லை அவங்க ஷிஃப்ட் 1லையோ ஏற்கனவே அவங்க குவாலிஃபைடு யூஜிசி நிர்ணயித்த தகுதியின்படி இல்லைனாலுமே சப்போஸ் நாங்கள் வந்து குவாலிஃபைடோட இருக்கிறோம் அப்படின்னா எங்களை நீக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் வந்து தற்போது வரைக்கும் பழைய ரூல் படி ஆக்சுவலாக வந்து இளையவர் இப்போ ரீசெண்டாக யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கள தான் எடுத்துருவாங்க. புதுசாக அதுக்கான நியமனமோ இல்லை இது மாதிரி வந்துச்சுன்னா அதை அடுத்தது வீடியோலையோ இல்லை நம்ம வந்து புது நியமனக்கான விதிகள் ஏதாவது நெறிமுறைகள் மாற்றப்பட்டால் அது வந்து நாங்கள் தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருந்துச்சு, வேறு கல்லூரியிலேருந்து பணியிட மாற்றம், இப்போ டிரான்ஸ்ஃபர்லேருந்து வர்றவங்க இல்லை அண்ணாமலை ஆசிரியர்கள் இவங்க பணியமர்த்தப்படும் நேர்வுகளில் இந்த மேலே இருக்கிற அதே நெறிமுறையினை பின்பற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெபுடேஷன் வந்தாலும் சரி, இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து சர்ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி வந்தாலும் சரி, இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து வந்தாலும் சரி, ரெக்ரூட்மெண்ட்டே போட்டாலும் சரி, இது தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் இது வந்து ஷிஃப்ட் 1லேருந்து ஷிஃப்ட் 2 இந்த மாதிரி அலாட்மெண்ட்டு மாற்றுறது வந்து ஆஸ் பர் த ரூல் ஆஃப் காலேஜஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே நிர்வாக சூழலில் சில கல்லூரிகள் தான் நம்ம இப்போ முதல்ல இப்போ இந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, ஷிஃப்ட் 1ல் இருக்கிறவங்கள ஷிஃப்ட் 2லேயோ ஷிஃப்ட் 2ல் இருக்கிறவங்கள ஷிஃப்ட் 1லேயே எப்படி சப்போஸ் மாற்றுற மாதிரி வைஸ் வர்ஸாகவோ யாரையாவது ஒருத்தவங்களை மாற்றுறதுக்கான முழு உரிமை வந்து கல்லூரியில் இருக்கிற முதல்வருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ந்த துறை தலைவர் ஷிஃப்ட் 2ல் வகுப்புகள் முடியும் வரை கல்லூரியிலேருந்து வகுப்புகளை மேற்பார்வையிடுதல் வேண்டும் அப்படிங்கிறதையும் ரூலில் சொல்லியிருக்காங்க. கல்வியாண்டின் ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் கௌரவர்களின் கல்வி சார்ந்த மாணவர் நலன் பணி சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது வருகை பதிவேட்டில் அவர்களின் ஒப்பம் பெற்று அந்தந்த மாதங்களுக்கு முழுமையான தொகுப்பூதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கௌரவர்களுக்கு மாதம் ஒரு நாள் விடுப்பு, தற்செயல் விடுப்பு சிஎல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும்
வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. துறை சார்ந்த பணிகள் அல்லது பல்கலைக்கழகம் சார்ந்த பணிகள் செல்லும் கௌரவ விரிவுரையாளருக்கு அந்நாட்கள் பணி நாட்களாக, அதாவது ஓடி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஆன் டியூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம வந்து நேற்று நம்ம சொன்ன வீடியோவில் உள்ளதை இதில் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இது இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஸ்டடி ப்ரிப்பரேஷன் வீடியோலாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். CS பொன் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.